வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோழிகளுக்கு காய்கறி கழிவுகள்ல இருந்து எப்படி உணவு அளிக்கிறது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏரியாவில் வில்லேஜில் இருக்கிறவங்க, கோழி பண்ண வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே கோழிகளுக்கு வந்து இயற்கை முறையில் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னி ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வேஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல தேவையில்லாத காய்கறிகள், கீரைகள், அழுகி போற கீரைகள், அழுகின தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காய்கறி வேஸ்ட்டுகளும் அவங்க வந்து ஒரு தேவையில்லாத இடத்துல வச்சிருவாங்க. இப்போ நீங்க அவங்கள போய் பழக்கப்படுத்தினீங்கன்னா, அதை வந்து தனியா ஒரு மூட்டையோவோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி இது நம்ம கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். தக்காளி, கீரை இது மட்டும் நீங்க அப்படியே போட்டுடலாம். மற்றபடி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி போட்டீங்கன்னா கோழிகள் வந்து அதை நல்லா சாப்பிடும். இயற்கையிலேயே ஒரு நல்ல ஒரு உணவு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அருகாமையில் உள்ள மார்க்கெட்ல அங்க இருக்க வேலை செய்யறவங்க, அதாவது மார்க்கெட் வச்சிருக்கவங்க, காய்கறி கடை வச்சிருக்கவங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். அவங்க கிட்ட இப்ப நான் ரெகுலரா டெய்லியோ இல்ல ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நான் போய் இந்த மாதிரி எனக்கு கீரைகள், இந்த மாதிரி அழுகிற கீரைகள், தக்காளி இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன். அவங்க வந்து அதெல்லாம் தருவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துட்டு ஒரு மூட்டை நிறைய எடுத்துட்டு வந்துடுவேன். அதை எடுத்துட்டு வந்து நான் என் கோழிகளுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வைக்கிற தீவனத்தை விட இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. பண்ணையில் அடைச்சு வச்சிருக்க கோழிகள் வந்து ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கீரைகள், அதாவது பச்சை பசல் இருக்கிறது எல்லாத்தையுமே கோழிகள் வந்து விடாது. எங்க பாத்தீங்கன்னாலும் கோழிகள் வளர்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பில்லு கூட இருக்காது. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, பச்சை பசல் இருக்கிற எதையுமே கோழிகள் வந்து விடாது. இப்ப நான் பழக்கப்படுத்திருக்க மார்க்கெட்ல இருந்து கழிவுகள், காய்கறி கழிவுகள், அதாவது கீரைகள், தக்காளி இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை என் கோழிகளுக்கு எப்படி உணவை தரேங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அதெல்லாத்தையும் என் கோழிகளுக்கு நான் கொட்டியே வச்சிருக்கேன். இப்ப என் கோழிகள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. என் கோழிகள் வந்து அந்த காய்கறி வேஸ்ட், அதாவது தேவையில்லாத காய்கறி கழிவுகள் எப்படி சாப்பிட்றாங்கிறத பார்ப்போம் வாங்க. பாத்தீங்களா, ஃபுல்லா காய்கறி வேஸ்ட், அதாவது மார்க்கெட்ல தேவையில்லைன்னு தூக்கி போட்டது. அதை நான் என் கோழிகளுக்கு, அடைச்சி வைத்திருக்க கோழிகளுக்கு வந்து உணவா தந்துட்டு இருக்கேன். இது ஒரு இயற்கை முறையில கோழிகளுக்கு உணவு தரது இதுதான். தக்காளியில இருந்து எல்லாமே என் கோழிகள் வந்து ஃபுல்லா கொத்தி சாப்பிடுவாங்க. இது இல்லாம நான் வந்து தீவனம், அரிசி எல்லாமே போட்டிருக்கேன். அரிசி, மக்காசோளத்தை வந்து உடைச்சு போட்டிருக்கேன். அதுல கம்பு, இது எல்லாம் போட்டு 3-4 நாள் ஆகுது. இந்த கீரைகள் வந்து நான் ரெகுலரா டெய்லி போடுறதால அதையே ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா என் கோழி வந்து தக்காளிய சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த தக்காளியை வந்து ஏன் நான் வெட்டி போட வேணாம்னு சொன்னேன்னா, இந்த தக்காளி வந்து அழுகின தக்காளி, அதாவது அழுகிற கண்டிஷன், அந்த ஸ்டேஜில் இருக்கிற தக்காளி எப்போதுமே ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். தண்ணி விட்டுட்டு இருக்க நிலமையில தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன். சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டோடைய அந்த குப்பைகள், அதாவது கீரைகள், தேவையில்லாத காய்கறிகள், அதுல இருந்து கோழிகளுக்கு எப்படி தீவனம் இயற்கை முறையில் கொடுக்கறதுங்க பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.